வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 1 பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல இந்த டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஹீட்னா என்ன, ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம். டெம் டெம்பரேச்சர் அப்படிங்கக்கூடிய வெப்பநிலை அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி ஹீட்னஸ், அதாவது ஹாட்னஸ் நம்ம சொல்றோம், கோல்ட்னஸ் சொல்றோம், இதை மெஷர் பண்ணக்கூடியது. அதுதானே குளிர்ச்சியோ இல்ல அந்த ஹீட்டையோ நம்ம வெப்பப்படுத்துறதையோ நம்ம அளக்கிறதுக்கு சொல்லக்கூடிய நேம் தான் டெம்பரேச்சர். அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் தான் பாத்தீங்கன்னா வெப்பநிலைமானி அப்படிங்கக்கூடிய தெர்மாமீட்டர். பட் இந்த தெர்மாமீட்டர்லயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தெர்மாமீட்டர் இல்லை. அதுக்கு நான் நம்ம பழைய கிளாஸ்லாம் போட்டோலாம் காமிச்சேன். வேற வேற தெர்மாமீட்டர் இருந்துச்சு, வெப்பநிலைமானி வேற வேற மாதிரி இருந்துச்சு, நம்ம காமிச்சோம். ஸோ போன கிளாஸ்ல இந்த வெப்பநிலைமானியுடைய முதல் வகையை நம்ம பார்த்தோம். முக்கியமா 3 வகை இருக்கு. டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு நம்ம ஒரு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் தான் தெர்மாமீட்டர். இதுலலாம் கிளியர் ஆயிட்டு. ஓகே, ரைட். இப்போ இதுல 3 மெயின் டைப் என்னது? ஒன்னு கிளினிக்கல், அதாவது மருத்துவ வெப்பநிலைமானி. இன்னொன்னு லெபார்டரி தெர்மாமீட்டர், அதாவது ஆய்வக வெப்பநிலைமானி. மூன்றாவது பாத்தீங்கன்னா டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் அப்படிங்கிறது நம்ம ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இப்ப எல்லாருமே நிறைய இடத்துல டிஜிட்டல் தான், தமிழ்லயும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் தான் போடுவாங்க, டிஜிட்டல் வெப்பநிலைமானி. ஸோ நம்ம நம்பர்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வாட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த முள் இப்படி ஓடும், சில பேருக்கு அந்த டைம் தெரியும் 20 30 அப்படின்னு தெரியும். அதுதான் டிஜிட்டல். சரியா? அந்த மாதிரி நமக்கு நம்ம போட்டோலாம் காமிச்சேன், அதனால உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர் பத்தி படிச்சோம். யாராவது சொல்லுங்களேன், இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்? எங்கெல்லாம் யூஸ் பண்ண? ஏன் சார், இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேனே, ஏன் ஒரே தெர்மாமீட்டர் இல்ல, ஏன் 3 விதமான இருந்துச்சு? அப்ப ஏதோ ஒரு 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 ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு, அப்படிதானே? அப்போ சொல்லுங்க, கிளினிக்கல் தெர்மாமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? எஸ், அது நம்மளுடைய மனித உடலுடைய வெப்பநிலையை அளக்கிறதுக்கு எதை யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர், மருத்துவ வெப்பநிலைமானியை யூஸ் பண்றோம். சரியா? இது எங்கெல்லாம் பார்க்கலாம் சொல்லினேன்? நம்மளுடைய ஹோம்ஸ்ல பார்க்கலாம், கிளினிக்ல பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம், இங்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணாங்க. அடுத்த தடவை இந்த இந்த ஹோம், கிளினிக், ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல ஒரு தெர்மாமீட்டர் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஓ, சொல்லுங்க, அது சத்தமா சொன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இது கிளினிக்கல் தெர்மாமீட்டர் அப்படின்னு நீங்க சொல்லணும், மருத்துவ வெப்பநிலைமானின்னு சொல்லணும். ரைட்டா? ரைட். இதோடைய ரேஞ்ச் என்ன? அதாவது ரேஞ்ச்னா அளவு, இதுல இருந்து இது வரைக்கும் தான் அளக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மாலான ரேஞ்ச் தான் அப்படின்னு போன கிளாஸ் சொன்னேன். ஏன்னா அது ரொம்ப சிறுசா தான் இருக்கும். ஏன்னா நார்மல் ஹியூமன் பாடியை தானே மெஷர் பண்ண போகுது. நம்ம நார்மல் ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் தான் இருக்க போகுது. திடீர்னு நாளை காலை எழுந்துச்சோடனே 400 டிகிரி செல்சியஸ்லாம் என் உடம்புல இருக்காது. கரெக்டா? அப்ப நம்மளுக்கு குறிப்பிட்ட ரேஞ்ச் தான் இருக்கனால ஸ்மால் ரேஞ்ச் தான் இருக்கு. ஸோ அதுக்கு சொல்லி கொடுத்தனா, 30 டிகிரி செல்சியஸ்ல கீழே எப்படி இருக்குன்னா 35 இருக்கும், மேல எவ்வளவு இருக்கும்னா 42 இருக்கும். இது 2ன்னு போடுறதுக்காண்டி இந்த ஹைஃபன் போட்டிருக்கேன். சரியா? 35ல இருந்து மேல 42 வரைக்கும் இருக்கும் டிகிரி செல்சியஸ்ல. சப்போஸ் ஃபேரன்ஹீட், ஏன்னா நம்மள்ட்ட இன்னொரு ஸ்கேல் இருக்கு, அதுதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க வரோம். ஃபேரன்ஹீட்ல பாத்தீங்கன்னா 94 ஃபேரன்ஹீட்ல இருந்து 108 டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் அந்த ஸ்கேல்ல இருக்கும். ஒன்னு ஃபேரன்ஹீட்ல கொடுத்தாங்கன்னா இந்த ரேஞ்சு, செல்சியஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ரேஞ்சு. ஏன்னா நம்ம மனித உடல் வெப்பநிலை இதுக்குள்ள தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 7 தான். நல்லா பாருங்க, 35 டு 42 ஒரு 7 தான். ஸோ அதுதான் இருக்க போகுது. ஒருத்தருக்கு 35 இருக்கும், ஒருத்தருக்கு 41 இருக்கும், 37, 38, 39, இதுதான் ஒரு ஆவரேஜா நிறைய பேருக்கு இருக்கும். 37, 38, 39. சரியா? ரைட். ஏன்னா நம்மளுடைய மனித உடலுடைய வெப்பநிலை சராசரி ஆவரேஜ் நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளவு சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல? 37 டிகிரி செல்சியஸ். ஃபேரன்ஹீட்ல 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட். சரியா? இது ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொன்னா போன கிளாஸ்ல, இப்பவும் அண்டர்லைன் பண்ணுங்க. முக்கியமா இந்த டிகிரி செல்சியஸ் போடவும் சரி, ஃபேரன்ஹீட் போடவும் சரி, அந்த மேல இருக்க முட்டையை போடணும்னு சொன்னேன், அது பேர் தான் டிகிரி. ஸோ அதை போட்டு தான் பண்ணும். வெறுமனையா 38, 30C, 40F அப்படின்னு போட்டீங்கன்னா அது தப்பு. கிளியர் ஆயிட்டா? இது கிளியர் ஆயிட்டு. ஓகே. வேற இதுல இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ல நீங்க அந்த ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். அதாவது கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான அம்சம் என்னது? குறுகிய வளைவு அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த மாதிரி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னா அதுல பாதரசம்
மெர்க்குரி யூஸ் பண்ணுவோம். திருப்பி கீழே வந்துடக்கூடாது, அதனால இந்த கிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வாயில தெர்மாமீட்டர் வைப்பாங்க, உடனே என்ன ஆகும்னா மெர்க்குரி லெவல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா? மெர்க்குரி இன்க்ரீஸ் ஆனோடனே திரும்ப அந்த பல்புக்குள்ள வந்துடக்கூடாது. இங்க கீழே இருக்கக்கூடிய, அது நான் உங்களுக்கு போட்டோ காமிச்சேன், பல்புக்குள்ள வந்துடக்கூடாது. அப்ப அந்த ரீடிங்கை லாக் பண்ணணும். அந்த இடத்துல அந்த மெர்க்குரி வந்து அந்த இடத்துல நிக்கணும். அதுக்காக தான், ஏன்னா லாக் பண்ணாதான் நம்மளால பார்க்க முடியும். வாயில எடுத்த உடனே டக்குன்னு மெர்க்குரி லெவல் குறைஞ்சிட்டா நம்மளால டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரம்பத்திலயும் டைரக்டாவும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிதானே இதெல்லாம்? ஓ இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு, அதுதான் சயின்ஸே, அதுதான். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம இருக்க முடியுமா? முடியாது. அப்படின்னு பார்த்தா நம்ம வருஷ வருஷம் இயற்பியலுக்கு, வேதியியலுக்கு, மருத்துவத்துக்குலாம் நோபல் பிரைஸ் ஏன் அறிவிக்காங்க? நோபல் பிரைஸ் எதுக்கு? புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, புதுசு புதுசா அதை செயல்படுத்தி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இது வரைக்கும் உலகத்துல வந்து கான்ஸ்டன்டா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க இருக்கா? அப்படி ஏதாவது சுச்சுவேஷன் இருக்க போதா? இல்ல. நாளுக்கு நாள் ஏதோ ஒண்ணு மாறதான் போகுது. இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்களே இன்னொரு 10 வருஷத்துல நீங்களே அந்த மாதிரி ஒரு ஆளாகலாம். தமிழ்நாட்டுல ஒரு நோபல் பிரைஸ் கூட நீங்க வாங்கலாம். நோபல் பிரைஸ் பத்தி நீங்க, நான் சொல்றதை விட நீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளே ஃபீட் அப் பண்ணக்கூடாது. நீங்க நெட்ல அடிச்சு போய் அதை பாருங்க. நோபல் பிரைஸ் தான் என்ன, அது எந்த ஃபீல்டு தான் கொடுப்பாங்க, அந்த வேங்கருக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது என்கிட்ட ஒரு பையன் படிச்சான், 11th பையன். அவனுக்கு என்ன எய்ம்னா நோபல் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப அதுக்கு டீப்பாலாம் படிப்பான். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்ல 100 கொஸ்டின் கேட்பான் அவன், அந்த பையன். இது ஏன் வந்துச்சு, இது ஏன் வந்துச்சு, இது எப்படி சார் பண்ணணும், இது எப்படி எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லுவேன். அன்னைக்கு அதை நோட் பண்ணிக்கிறோம், ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கிறோம், அப்புறம் லைப்ரரியில போய் படிப்பேன். ஸோ இப்போ ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இலக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். அது பெரியதா வேணும். சின்னதா வைக்க கூடாது. சின்னதா வச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆயிரும். அதனால பெரிய இலக்கா வைங்க. நோபல் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணுங்க. முடியும், கண்டிப்பா முடியும். சரியா? ரைட். இப்போ இந்த தெர்மாமீட்டரை வச்சுக்கிட்டு வாயில வச்சுக்கிட்டு பாக்குறாங்க. பார்த்த உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன்? உதறுவாங்க. அப்படிதானே? ஏன் உதறணும்? அதுக்கப்புறம் அந்த கிங்குக்குள்ள, அந்த குறுகிய வலைக்குள்ள அந்த திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி அடுத்து ரீயூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். கரெக்ட், வெரி குட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது லெபார்டரி தெர்மாமீட்டர். அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆய்வக வெப்பநிலைமானி. நான் சும்மா ஒரு ஹிண்டா இப்படி மட்டும் எழுதியிருக்கேன். ஆய்வகம் அப்படின்னால லேபு. லேப்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்கூல் லேப்ல இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய கம்பெனில பாத்தீங்கன்னா லேப் உண்டு. லேப்னு தனியா உண்டு. அங்கதான் சில இம்பார்ட்டன்ட் ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க. நல்ல கண்ணாடி கதவெல்லாம் போட்டு, கையில க்ளோவ்ஸ் எல்லாம் போட்டு, கண்ணாடி எல்லாம் போட்டு, அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கான கண்ணாடி உண்டு. இந்த மாதிரி லேப்ல நீங்க நிறைய ஹாலிவுட் படத்துல கூட பார்க்கலாம். ஸோ அங்க யூஸ் பண்ணக்கூடிய தெர்மாமீட்டர் இந்த மாதிரி தெர்மாமீட்டர். ஸோ இது எதுக்கு சார் யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு பொருளோடைய, அதாவது ஆப்ஜெக்ட்ஸோடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு. மனிதனோட இல்ல, ஆப்ஜெக்ட். ஒரு பொருளுக்கு வெப்பநிலையை நம்ம டெம்பரேச்சரை அதிகமா நம்ம வைக்கலாம். ஏன்னா ஹீட் பண்ணலாமே. அப்படித்தானே? நம்ம வீட்ல நம்ம டெய்லி காலையில அம்மா பாத்தீங்கன்னா பாலை சுட வைப்பாங்க. அது எவ்வளவு ஹீட்டா இருக்கும். ரைட்டா? இன்னும் கொஞ்சம் நீங்க ஹீட் பண்ணலாம். அதை நம்ம சாதாரண இந்த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர் வச்சீங்கன்னா உடஞ்சிரும். ஏன்னா அதோட ரேஞ்சே பயங்கரமா இருக்குமா. டக்குன்னு நீங்க போட்டோடனே கொஞ்ச நேரத்தில் கிராக் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வக மருத்துவ அந்த வெப்பநிலை மருந்து தான் யூஸ் பண்ணணும். சரியா? லெபார்டரி தெர்மாமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர், பொருளோடைய வெப்பநிலையை மெஷர் பண்றதுக்கு. கிளியர் ஆயிட்டா? ஓகே. அப்ப இதோட ரேஞ்சு கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரியா? ஏன்னா இது வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் பெருசாவே இருக்கும். ஓகே. இதோட ரேஞ்சு -10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதோடைய ரேஞ்ச். சரியா? வீச்சு அப்படிம்பாங்க தமிழ்ல. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், ரெண்டு இது சேர்த்து தான் சொல்றேன். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்சிமம் தமிழ் வார்த்தைக்கு உண்டான இங்கிலீஷ் வார்த்தை இப்பவுமே தெரிஞ்சுட்டு போங்க. அப்பதான் காலேஜ் டைம்ல ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும். ஈஸியாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. -10 இருந்து -10 எங்க இருக்கு பாருங்க, 0 கீழே இருக்கும். அதுல இருந்து 110, 100க்கு மேல இருக்கு. சரியா? அந்த அளவுக்கு மெஷர் பண்ணக்கூடியது இது. பட் இந்த ரேஞ்ச் தான். இதுக்கு மேலேயோ இதுக்கு கீழேயோ பார்க்க முடியாது. நம்ம சாதாரணமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம்ல கிளினிக்கல் தெர்மாமீட்டர், அந்த மாதிரி இதுல கிங்க் இருக்காது. அந்த குறுகிய வளைவுன்னு சொன்னோம்ல, இதுல இருக்காது. ஏன்னா இதுக்கு தேவையில்லை. சரியா? ஸோ கிளினிக்கல் தெர்மாமீட்டர் மாதிரி இதுல கிங் இருக்காது, குறுகிய வளைவு இருக்காது. சரியா? ஓகே. ஸோ
நாம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸையே வச்சுக்கிட்டு தான் இதை ரீடிங் எடுப்பாங்க. வெளியில எடுத்து ரீடிங் எடுக்க மாட்டாங்க. இப்ப நம்மளுடைய கிளீனிங் தெர்மாமீட்டர்ல வாயில வச்சுக்கிட்டே தான் ரீடிங் எடுப்பாங்க. அப்படி எடுக்கவே மாட்டாங்க. எடுத்து தான் இப்படி பார்ப்பாங்க. கண்ணுக்கு நேரா வச்சு பார்ப்பாங்க. பட் இங்க இந்த தெர்மாமீட்டரை இப்படி எடுக்கலாம் முடியாது. ஏன்னா எடுத்தா ரீடிங் குறைஞ்சிரும். புரியுதா? அப்ப சப்ஸ்டன்ஸ்ல வச்சுக்கிட்டே தான் பார்க்கணும். ஓகே, 100 ரூபாய் 110 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். வெளியே எடுத்தா என்ன ஆயிரும்? மெர்க்குரி லெவலு உடனே கீழே இறங்கும். இதுலயும் மெர்க்குரி தான் யூஸ் பண்ணாங்க. பாதரசம் தான் யூஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, சூப்பர். இப்ப நம்ம அடுத்த தெர்மாமீட்டர் போகணுமாப்பா? இப்ப அடுத்து என்ன பார்க்க வரோம்? டிஜிட்டல் தெர்மாமீட்டர். தமிழ்லயும் பாத்தீங்கன்னா அதுதான், டிஜிட்டல் தான். இப்ப நம்ம உலகமே ஒரு டிஜிட்டல் மயமா தான் இருக்கு. கரெக்டா? நம்மளுடைய டாக்குமெண்ட்ல கூட இப்ப டிஜிட்டலா மாத்திட்டு வரோம். எல்லாமே டிஜிட்டல் தான் இருக்கு. வாட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா மிந்தி ஒரு காலத்துல வேற மாதிரி நம்ம அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தண்டியா வாட்ச் போட்டுருப்பாங்க. இப்ப நம்ம அப்படியே போடுறது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சின்ன வாட்சா ஒரு ரப்பர் வாட்ச் மாதிரி போட்டுருப்போம். அதுல ரீடிங் 30 40 12 இப்படின்னு தெரியும். அப்படிதானே? ஓகே. ஸோ டிஜிட்டல் தெர்மாமீட்டர் இதுல என்னன்னா முக்கியமானது ட்ரெடிஷனல், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள பழைய தெர்மாமீட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய மெர்க்கூரிய இதுல யூஸ் பண்ண மாட்டாங்க. பாதரசத்தை இதுல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாதரசம் ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்தது. சரியா? அப்ப ஏன் சார் அதுல யூஸ் பண்றாங்கன்னு நீங்க கேட்கலாம். நான் அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் பழைய கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா மெர்க்குரி வந்து அந்த டெம்பரேச்சர் நல்லா அப்சர்வ் பண்ணும், நல்லா ரைஸ் பண்ணும் அப்படிலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சாதாரணமா வாட்டர் எடுக்க முடியாது, ஏன்னா வாட்டருக்கு அதிகமான டெம்பரேச்சர் தேவை அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸை கவனிக்காதீங்க, பழைய கிளாஸ் வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் மெர்க்குரி அங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க நச்சுத்தன்மை வாய்ந்த இந்த இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? ஓகே, சரியா? இப்போ சாதாரண நீங்க கிளினிக்கலோ இல்லைன்னா லேபரட்டரி தெர்மாமீட்டரோ உடஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இல்ல பாதரசம் வெளியில வந்துடும். பட் அதை நீங்க ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ணணும். டிஸ்போஸ் பண்ணலன்னா வெரி டிஃபிகல்ட். சரியா? நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் பாத்தீங்கன்னா எப்போ ரேரா ஏதாவது கீழே டக்குன்னு உடஞ்சுட்டா உடனே அந்த அந்த ரூம் விட்டு மத்தவங்க எல்லாம் வெளியில போய் சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி மாஸ்க் எல்லாம் போட்டு அதை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. சரியா? இது வீட்லயும் அசோசியல் தான். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரெடிஷன்ல பழைய இதுல. பட் இதுல பாத்தீங்கன்னா மெர்க்குரி கிடையாது. அதனால இது உடஞ்சாலும் டக்குனு ஓகேப்பா அப்படின்னு தூரத்துக்கு போட்டு போயிடலாம். இது வந்து டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸ். சரியா? ஓகே. இதுல மெர்க்குரி கிடையாது. அப்படி அப்ப எப்படி சார் மெஷர் பண்றாங்க? என் பாடியோட டெம்பரேச்சரை எப்படி சார் மெஷர் பண்றாங்க? இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் நம்ம வாய்க்குலயோ கையிலயோ வச்சுக்கிட்டு பண்ண மாட்டாங்க. இப்படி நேரா வைப்பாங்க. பார்த்திருப்பீங்களா? ஏன்? ஏன்னா அதுல சென்சார் இருக்கு. சென்சார் தமிழ்ல பாத்தீங்கன்னா உணர்வி, உணரல், உணர தன்மை. இப்ப ஏஐ வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படித்தானே? செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். அவர் பாத்தீங்கன்னா நம்மளோட உணர்ச்சிய அவருக்கு கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டாரு. பட் நம்ம என்ன கேட்கறோமோ அதுக்கு அழகா ஆன்சர் சொல்லுவாரு. அப்படித்தானே? இந்த இடத்துல போய் பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளுக்கு ஒரு டீச்சர் மாதிரி கூட நம்ம வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் புரியல, இந்த டாபிக் சொல்லுங்க, நமக்கு இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு இது சொல்லுங்கன்னு சொல்ல போறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இது வந்து இதுல சென்சார் உணர்வி அப்படின்னு இருக்கு. அப்ப இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு பாடி. சரியா? இந்த பாடியில இருந்து ஹீட் வெளியில வரும். எப்பவுமே நம்ம பாடியில இருந்து ஹீட் வெளியில வரதான் செய்யும். இப்ப என்னுடைய பாடியில இருந்து வரதான், உங்களுடைய பாடியில இருந்து வருது, ஒரு ஆட்டுக்குட்டி பாடியில இருந்து வரதான் செய்யும், ஒரு நாய்க்குட்டி பாடியில இருந்து ஒரு ஹீட் வரதான் செய்யும். சரியா? ஏன்னா ஹீட் வந்து ஒரே இடத்துல நிக்காது. அதை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஹீட்டை இந்த உணர்வி வந்து சென்ஸ் பண்ணி ஓகே இந்த உடம்புல இவ்வளோ ஆனா டெம்பரேச்சர் இருக்கு, இவ்வளோ ஹீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. சரியா? ஸோ வரக்கூடிய ஹீட்டை டைரக்ட்லா மெஷர் பண்ணி டெம்பரேச்சரை உங்களுக்கு ஷோ பண்ணிடும். 38 37 ° C அப்படின்னு ஷோ பண்ணிடும். கிளியரா இருக்கா? ஓகேப்பா, சூப்பர். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர்ல. இப்ப நம்ம அடுத்து என்ன எங்க போக போறோம்னா ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக். இந்த ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர் அப்படின்னா வெப்பநிலைமானி அளவுகள். வெப்பநிலைமானி அளவுகள், ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர். அதாவது நான் முன்னாடி சொல்லிட்டேன், டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு நம்ம 3 ஸ்கேல் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து செல்சியஸ், தமிழ்ல பாத்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் அதேதான், செல்சியஸ். சரியா? இன்னொன்னு வந்து ஃபாரன் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல நான் எழுதுறேன். இன்னொன்று வந்து கெல்வின். எல்லாமே தமிழ்லயும் அதே ப்ரொனன்சியேஷன் தான். தமிழ் உள்ள பசங்க இதை இங்கிலீஷ் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் புக்கில் நீங்க இருக்கு, அது நீங்க தமிழ்ல படிச்சிருக்கீங்க. பட் இங்கிலீஷ் அந்த வார்த்தை முக்கியம். சரியா? ரைட்.
இப்போ நம்ம டிகிரி செல்சியஸ், இப்போ செல்சியஸை நம்ம வெறும் சி போடக்கூடாது, இப்படி டிகிரி போடணும்னு நான் சொன்னேன். ரைட்டா? ரைட். இந்த டிகிரி செல்சியஸ் தான் டெம்பரேச்சரை காமனா மெஷர் பண்றதுக்கு பொதுவான ஒரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் தான். நிறைய இடத்துல டிகிரி செல்சியஸ் தான் யூஸ் பண்ணாங்க. சரியா? இந்த டிகிரி செல்சியஸ் வந்து ஒரு சயின்டிஸ்டோட நேம்ல இருந்து வந்துச்சு. ஆண்டர்ஸ் செல்சியஸ் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் தான் அவருடைய நேம் இந்த பகுதியை தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேலோடைய நேம் என்ன இருந்ததுன்னா சென்டிகிரேட் அப்படின்னு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி செல்சியஸ் வரதுக்கு முன்னாடி சென்டிகிரேட் அப்படின்னு இருந்துச்சு. அந்த இதுக்கு தமிழ்ல சென்டிகிரேட் தான். சரியா? ஏன் சார் சென்டிகிரேட் சொன்னாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சென்டிகிரேட்னா கிரீக்ல சென்டியம் அப்படின்னு வார்த்தை வரும். சென்டியம்னா 100. ஏன்னா சென்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, சென்டம்னா இருந்தால் தான் 100. அதுல கிரீக் வேர்டு. சரியா? செஞ்சுரி அப்படிலாம் சொல்றோம். 100. சரியா? சென்டியம் அப்படின்னா 100. கிரீக் வேர்ட்ல 100ன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் இந்த கிரேட் அப்படிங்கிறது கிரேடஸ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்துச்சு. கிரேடஸ் அப்படிங்கிறது ஸ்டெப்ஸ்ன்னு அர்த்தம், படிகள். அப்ப 100 படிகள். சரியா? ஒரு நம்ம ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க ஒரு டைம்ல என்ன வச்சாங்கன்னா 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற வச்சாங்க. ஏன் 0ல இருந்து 100 வைக்காங்கன்னா அடுத்த லைன் எழுதுறேன். ஏன் 0ல ஏன் சார் நான் 1ல இருந்து 99 வரைக்கும் வைக்க கூடாதா, இல்ல 110 வரைக்கும் வைக்க கூடாதா நீங்க நினைக்கலாம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. 0ல இருந்து 100 வரைக்கும் கொண்டு போனாங்கன்னு சொன்னேன். சரியா? 0 அப்படிங்கிறது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், 100ங்கிறது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். சரியா? ரைட்டா? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், இது வாட்டர்னு எழுதுங்க. இது வாட்டர்னு எழுதுங்க. பாயிலிங்னா கொதிநிலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தண்ணியை நீங்க சுட வைக்கிறீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்ல அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதே தண்ணியை நீங்க கூல் பண்றீங்க 0 டிகிரி செல்சியஸ்ல உறைஞ்சிரும். பனிக்கட்டியா உங்களுக்கு கிடைக்கல, ஐஸ் கியூப்பா கிடைக்கல, அது இந்த டிகிரி செல்சியஸ் தான் உறைநிலை புள்ளி அப்படின்னு படிச்சிருப்போம். அதனாலதான் அந்த ஸ்கேல்ல 0 to 100 வச்சாங்க. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே ரைட். இப்ப அடுத்து ஃபாரன்ஹீட். எப்படி டிகிரி போடணும். இது வந்து பொதுவா நம்மளுடைய ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு, மனித உடல் வெப்பநிலையை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் பொதுவா. அதுக்காண்டி மத்த இது யூஸ் பண்ண கூட அப்படி இல்லை, பொதுவா இது யூஸ் பண்ணாங்க. இதையும் பாத்தீங்கன்னா டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அவருடைய நேம்ல இருந்து தான் வந்தது, டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். இதனுடைய ஸ்கேல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ் சொன்னோமா, அதே தான். ஆனா செல்சியஸ் இல்லாம இப்போ ஃபாரன்ஹீட்ல கொடுக்கணும். ரைட்டா? அப்ப அதுக்கு வந்து சேம் வேல்யூ வராது. செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட் அப்படி சேம் வராது. ஸோ அது பாத்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இந்த ஸ்கேல்ல இருக்கும். ஃபாரன்ஹீட்டோட ஸ்கேல் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரன்ஹீட் தெர்மா ஸ்கேல் மாதிரி இருக்கும்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அதுல இருக்கும். கிளியர் ஆயிட்டா? இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ கெல்வின் போறோம். அடுத்து தமிழ்லயும் கெல்வின் தான். இதுக்கு டிகிரி போடவே கூடாதுப்பா. ஆனா கேபிட்டல் கே தான் பண்ணும், ஸ்மால் கே போடக்கூடாது. கேபிட்டல் கே தான் பண்ணும், ஸ்மால் கே போட தப்பு. லார்ட் கெல்வின் அந்த சயின்டிஸ்டோட நேம்ல இருந்தா வந்துச்சு. இதுதான் முக்கியமானது. என்னன்னா டெம்பரேச்சரோடைய வெப்பநிலையோடைய எஸ்ஐ அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா கெல்வின் தான் சொல்லணும். சரியா? எஸ்ஐ அலகு என்னது? ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிட் வேற வேற இருக்கலாம், அலகுகள் நிறைய அலகுகள் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீளம் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டிஸ்டன்ஸ், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர், மைல், இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். பட் எஸ்ஐ யூனிட்னா மீட்டர் தான். அப்படிதானே? எஸ்ஐ அலகுனா மீட்டர் தான். அதே மாதிரி கெல்வினுக்கும் நம்ம வந்து கெல்வின் எதுக்கு சொல்லணும்னா டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லணும். சரியா? இந்த கெல்வின் ஸ்கேல இன்னொரு பேரும் சொல்லுவாங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்சல்யூட் அப்சல்யூட் ஸ்கேல் அல்லது அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி நீங்க பாப்பீங்க 0 டெம்பரேச்சர் 0 கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர். சரியா? ஏன்னா 0 கெல்வின்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்சல்யூட் ஸ்கேல் அப்படிங்கிற இன்னொரு நேமும் இந்த கெல்வின் ஸ்கேலுக்கு உண்டு. கிளியர் ஆயிட்டா? ரைட். அப்போ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு
டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் இந்த மூணுத்துக்கும் உண்டான அந்த ஸ்கேலோடைய ரீடிங் தெரிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி செல்சியஸ், அதுல வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது? 0. கரெக்டா? இது டிகிரி செல்சியஸ். இது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், உறைநிலை புள்ளி. இப்ப டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்ல நான் சொன்னேன் 32ன்னு சொன்னேன். கெல்வின்ல 273.15. சரியா? அப்ப செல்சியஸ்ல இருந்து கெல்வினை கேட்காங்கன்னா ஜஸ்ட் 273 கூட்டினா போதும். நீங்க பாருங்க 0 கூட 273 கூட்டா இது வந்துடும். 273.15 எக்ஸாக்டா போடுறதுக்காண்டி சொல்லியிருப்பாங்க. சரியா? இது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இதே மாதிரி நான் இன்னொன்னு எழுத போறேன். மனித உடல் வெப்பநிலை, சராசரி மனித உடல் வெப்பநிலை. சரியா? மனித உடல் வெப்பநிலை. வெப்பநிலை இங்க என்ன எழுதுறேன். சரியா? ஓகே. இப்ப இதுல வந்து டிகிரி செல்சியஸ்ல நம்ம என்ன சொன்னோம்? 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொன்னோம். சார் நான் இங்க போட்டிருக்கேன், இங்கே போட்டாச்சு. சரி, 37. ஃபாரன்ஹீட்ல 98.6 நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? கெல்வின்ல நம்ம என்ன பண்ணோம்? இது கூட 273.15 கூட்டினா வந்துடும். 37 கூட்டினீங்கன்னா 310.15 வந்துடும். இது வந்து மனித உடல் வெப்பநிலை. அப்போ ஒரு வேலையில நம்ம 3 அண்ணா பாக்குறோம். டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். இதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரும் பார்க்க போறேன். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன அர்த்தம்? கொதிநிலை, தண்ணீரின் கொதிநிலை அல்லது நீரோடைய கொதிநிலை. நான் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு எழுதுறேன். சரியா? 3 ஸ்கேலு. ஒன்று வந்து டிகிரி செல்சியஸ், இன்னொன்று டிகிரி ஃபாரன்ஹீட், இன்னொன்று கெல்வின். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல? எஸ், 100. கரெக்டா? 212. இது வந்து என்ன சார் இது மட்டும் போடுறீங்க? அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. டைரக்டா கிடையாது, ஃபார்முலா இருக்கு. இது ரொம்ப ஈஸி. டிகிரி செல்சியஸ் கெல்வின் மாத்திரம் ஈஸி. 273.15 கூட்டினா போதும். அப்ப 100 கூட 273.15 கூட்டினீங்கன்னா 373.15 வந்துடும். அப்ப இதுவும் இதுல இருந்து இதை கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸி. அதே மாதிரி இதுல இருந்து இதை கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸி. ஏன்னா 273.15 கழிச்சிடலாம். பட் இதை மட்டும் இதுல இருந்து இதை, இதுல இருந்து இதை, இல்ல இதுல இருந்து இதை, இதுல இருந்து இதை அப்படின்னு கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் மட்டும் ஃபார்முலா இருக்கு. அததான் நாம இப்போ எழுத போறோம். சரியா? சோ இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ ஒரு ஸ்கேல் கொடுக்குறாங்க, அந்த ஒரு ஸ்கேல் இருந்து இன்னொரு ஸ்கேலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதுதான் நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஓகே. இப்போ டிகிரி செல்சியஸ் இதுல இருந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். சரியா? அவங்க டிகிரி செல்சியஸ்ல ஒரு ரீடிங் தாராங்கன்னா டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நீங்க அவங்க கேட்பாங்க டிகிரி ஃபாரன்ஹீட்ல இது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன? ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபாரன்ஹீட்ல தேவைன்னா எஃப் இப்படி போடணும். 9/5 சி பிளஸ் 32. இதுதான் ஃபார்முலா. அதாவது என்ன அர்த்தம்னா செல்சியஸ்ல கொடுக்கக்கூடிய வேல்யூ இதுல போட்டு 9/5 நீங்க மல்டிபிள் பண்ணி 32 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபாரன்ஹீட் வந்துடும். அவங்க கொடுத்துருக்க டிகிரி செல்சியஸ் வேல்யூ ஃபாரன்ஹீட்ல வந்துடும். புரியுதா? எக்ஸாம் கண்டிப்பா சொல்லி தரேன். இது உங்க ஃபார்முலா நல்லா பாத்துக்கோங்களா? ரைட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களோட சொல்லிட்டாங்க 45 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை ஃபாரன்ஹீட்ல எவ்வளோப்பா அப்படின்னு கேட்கறாங்க. எக்ஸாம்ல கேட்கறாங்க, இல்ல ஒரு சார் வந்து கேட்கறாங்க, இல்ல ஒரு இன்டர்வியூல கேட்கறாங்க. எங்கேயோ ஃபாரன்ஹீட்ல தாப்பா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நீங்க என்ன இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சு? ஓகே ரைட். எஃப்பும் போடுறேன், 9/5 போடுறேன். சில 45 தான் போடணும். என்ன கொடுத்துருக்காங்க அதுதான் போடணும். பிளஸ் 32 போடுறேன். இந்த 5 45 கேன்சல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படிதானே? ஏன்னா 95 45 9. ரைட்டா? 9 இன்ட்டு 9. ஏன்னா பிராக்கெட் போட்டாங்கன்னா என்ன மல்டிபிள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 9 இன்ட்டு 9 81 பிளஸ் 32. 81 32 கூட்டி பாருங்க, 113 ஃபாரன்ஹீட். அப்போ 45 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்ல 113 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கு. கிளியரா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா? இது இந்த ஃபார்முலா. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும். சார் டிகிரி செல்சியஸ் கொடுத்தத ஓகே சார், நீங்க இந்த ஃபார்முலா போட்டீங்க, ஃபாரன்ஹீட்ல கொடுத்தேன். என்கிட்ட ஃபாரன்ஹீட்ல தந்திருக்காங்க சார், நான் டிகிரி செல்சியஸ் என்ன சார் பண்ணணும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்ல கொஸ்டின். எப்படின்னா
இந்த ஃபார்முலா பாருங்க இப்படி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், எனக்கு டிகிரி செல்சியஸ்ல கொடுத்தா ஃபாரன்ஹீட்ல கொடுக்குறது கேட்கறாங்கன்னா இந்த ஃபார்முலா, ஃபாரன்ஹீட்ல கொடுத்தாங்க டிகிரி செல்சியஸ் கேட்கறாங்கன்னா இந்த ஃபார்முலாவை ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 இங்க கொண்டு போய்க்கோங்க. அப்போ 5 கீழே டிவைட்ல இருந்து அங்க போனா மல்டிபிள் ஆகும் தெரியும். ஸோ 5 இங்க போட்டுக்கிறேன். மேல இருக்கு 9, அப்ப இங்க இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தா டிவைட் ஆகும், இங்க போட்டுக்கிறேன். சரியா? இப்போ சி மட்டும் தனித்தனியா உட்காந்துருப்பாரு. இந்த 32 இருப்பாரு, அந்த 32 இங்க அனுப்பிடும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அங்க பிளஸ்ல இருக்காரு, இங்க வந்தா மைனஸ்ல ஆயிடுவாரு. அப்படிதானே? அவ்வளவுதான். சரியா? இது பிராக்கெட் வேணா புரிய கண்டு இப்படி போட்டுக்கோங்க. கிளியரா? இதுதான் என்ன ஃபார்முலானா ஃபாரன்ஹீட்ல கொடுத்தாங்கன்னா டிகிரி செல்சியஸா மாத்தக்கூடிய ஃபார்முலா. ஓகே ரைட். ஒரு எக்ஸாம் பார்க்கலாமா? ரைட். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு 68 டிகிரி ஃபாரன்ஹீட் கொடுத்துங்க. டிகிரி செல்சியஸ்ல நான் வந்து இது பண்றேன். நம்மளுக்கு வந்து இப்போ எல்லாமே நானே ஒரு ஒரு எக்ஸாம் சொல்றேன். பட் நீங்க வீட்டில் போயிட்டு நெட்ல பார்த்து நிறைய ரீடிங் எடுத்து நீங்க கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, டிகிரி செல்சியஸோட ரீடிங் இருக்கு, நான் டிகிரி ஃபாரன்ஹீட்ல பார்க்க போறேன், கெல்வின்ல பார்க்க போறேன். கெல்வின் நம்ம இப்போ சொல்லல, இதை மட்டும் பாருங்க. அடுத்த கிளாஸ் கெல்வின் பார்த்துட்டு இதுக்கு உண்டான ஒரு கேம் மாதிரி இருக்கும், அதை நம்ம பார்த்துட்டு அந்த சிமுலேஷன் தான் அனிமேஷன் பார்த்துட்டு நம்ம ஃபர்தரான டாபிக் போவோம். சரியா? இந்த யூனிட் முடிஞ்சுது. இந்த யூனிட் வந்து நெக்ஸ்ட் வீக்கு 1 மார்க் டெஸ்ட். சரியா? ஓகே ரைட். இப்போ இது 68 டிகிரி ஃபாரன்ஹீட் கொடுத்தாங்க, டிகிரி செல்சியஸ் தான் கேட்கணும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாலாம் இன்னைக்கு போனோடனே ஒரு பேப்பர்ல ஃபாரன்ஹீட், டிகிரி செல்சியஸ், கெல்வின் இந்த மூணுத்துக்கு உண்டான ஃபார்முலா எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி உங்க வீட்டில் நீங்க பார்க்கக்கூடிய கதவோ ஜன்னலோ கண்ணாடி பக்கத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. அடிக்கடி ரெகுலரா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நல்ல மனப்பாடமா இருக்கும். ரைட். இப்போ ஃபாரன்ஹீட்ல போட போறேன். 68 68 போடுறேன், இன்ட்டு 5/9 போடுறேன், -32. சரியா? ஓகே, 68ன்னு இருக்கு. இப்போ இந்த 68ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த 5/9 அப்படிங்கிறத லைக் ஒரே நிமிஷம், சின்ன ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் இந்த 32 கொண்டு வாங்கண்ணே, 32 இங்க கொண்டு வாங்க. 9/5 வச்சுக்கோங்க, சி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா இந்த f-32 வச்சுக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 5/9 இப்படி கொண்டாங்க. ஓகே, நான் -32 அந்த சைடு போட்டேன், பட் இந்த சைடு தான் போடணும், அதான் உங்களுக்கு ஈஸியா கிளியரா இருக்கும், ஏன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகே ரைட். ஸோ இப்படி போட்டுக்கோங்க. ஃபாரன்ஹீட்ல வந்து இப்போ நான் 68 டிகிரி ஃபாரன்ஹீட் கொடுக்குறேன். இந்த 68 இதுல போடுங்க. 68 - 32 இன்ட்டு 5/9. 68 32 நீங்க கழிச்சு பாருங்க. 68 32 கழிச்சா 36 வரும். போடலாமா? ஸோ நான் இந்த இடத்துல வரேன் 36. ஏன்னா 36 + 32 68, 36 போட்டேன். அடுத்து என்ன போடணும்? 5/9 போடணும். போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்சியஸ்ல கிடைக்கும். 36 9ஆல டிவைட் பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம். 4 அப்படிதானே? ஸோ 4 × 5 என்னது? 20. ஸோ 20 டிகிரி செல்சியஸ். 68 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நான் டிகிரி செல்சியஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன், 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்திருக்கு. சரியா? இன்னைக்கு இது போதும். இன்னைக்கு பார்த்ததை நல்லா ரீட் பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம செல்சியஸை கெல்வினா மாத்துறது, கெல்வினா ஃபாரன்ஹீட்டை மாத்துறதுன்னு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்த்தோன்னா என்னன்னா, கிளினிக்கல், லேபரட்டரி, டிஜிட்டல் தெர்மாமீட்டர் பத்தி பார்த்தோம். கிளினிக்கல்ல கிங் இருக்கும், மெர்க்குரி யூஸ் பண்ணாங்க, பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. லேபரட்டரியில கிங் இருக்காது, வைடர் ரேஞ்சு ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். டிஜிட்டல்ல மெர்க்குரியே கிடையாது, சென்சார் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் 3 ஸ்கேல் பார்த்தோம், செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். சரியா? இதுதான் இன்னைக்கு பார்த்தது. எனி கொஸ்டின்ஸ்? எதுவும் டவுட் இருக்கா ரிலேட்டடா? ஸோ இதுக்கு மீதி உள்ளதா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, அதை அப்போ பார்த்துக்கலாம். டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நிறைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.